வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேனா மேம் வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பிரச்சனைகள் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம். Good evening. I have been coming to Gomti ma'am from quite some time now and I am very happy with her treatment. I have got this uterus bleeding a lot during my periods. It was horrible. I have been under medication and all that, but everything was showing its side effect. But after I have come to her, she's treated me so well that my periods have almost, my bleeding has almost stopped by 95%. And my bloating and other problems I had in my body, the pains and all, have come down very drastically down. So I'm really very happy with her and I started to believe in naturopathy now after I've come to her. மேம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே அது எல்லாமே பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதனோட பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது ஒரு புள்ளியை தூண்டி விட்டோம் அப்படின்னா ஒரு 10 நோய்கள் 10 டிசீஸ் வந்து க்யூர் ஆகிற அளவுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம உடம்புலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிறக்கும்போதே நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். அப்போ வந்து யூட்ரஸ்க்கு எனர்ஜி பண்ணுறதுக்காக சில பாயிண்ட்ஸ் இருக்கும், வயிறுக்கு எனர்ஜி பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும், காமனாக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது அருமையாக அந்த பிரச்சனைகள் குறையிறத பார்க்குறோம். அந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை நோய்களுக்குமே நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா போதும், ரொம்ப அருமையாக சரியாகும். இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டைம் எடுத்துட்டாங்கனாலே இதை மட்டும்தான் எடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக வந்து நல்லா சரியாகிறத பார்க்குறோம். இப்போ நேச்சுரோபதி வந்து ரொம்பவே அருமையாக வளர்ந்துட்டு வருது. ஏன்னா இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வர்றதில்லை. உடம்புல வந்து உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே, அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்ல எனர்ஜியாக ஆரம்பிக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த ஆர்கனில் ஏதாவது எனர்ஜி லோவாக இருந்ததுன்னா நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டோம்னா காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி உள்ளுறுப்புகள் டைரெக்டாக அப்படியே வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது கழிவுகள், இப்போது ஹார்ட்டில் ஏதாவது அடைப்புகள் இருக்கா அதை எடுத்து விட்டுரும். ஸ்டொமக்கில் வந்து இந்த அல்சர் தொந்தரவுகள் இல்லை கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. யூட்ரஸில் வந்து இந்த மாதிரி பிசிஓடி வேறு ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, கழிவுகள் தேக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே எடுத்து விட்டுரும். அந்த ஆர்கனும் எனர்ஜியாக ஆரம்பிக்கும். அந்த செல்கள் திசுக்கள் எல்லாமே நம்ம உடம்புல எனர்ஜியாக ஆரம்பிக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புகள் அருமை எனர்ஜி ஆகிறத பார்க்குறோம். இது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவ முறை. உலக நாடுகள் எல்லாமே இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்ஸ் வந்து உணர்ந்துட்டாங்கன்னா லைஃப் லாங் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் எடுப்பாங்க. அவ்வளோ ஒரு சுகம் கிடைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாதிரி நமக்கு ஒரு காமாக நம்ம உடம்பு வந்து அப்படியே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன நீடில்ஸ் தான் இன்சர்ட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது. அது வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான். அதனால் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம பயந்துக்க வேண்டியது இல்லை, ஐயோ நீடில்ஸ் போட்டால் பெயின் வருமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. பெயின் எல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண முடியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசிவ் ப்ளீடிங் பீரியட்ஸ் டைமில் எல்லாம் இருக்குது அப்படின்னா சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணி விட்டுட்டு அது கூட சீடு தெரப்பியில் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அதாவது சுஜோகன் சீடு தெரப்பின்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸசிவ் ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா உடனே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அந்த அருமையான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எக்ஸசிவ் ப்ளீடிங் அப்படிங்கிற மாதவிடாய் காலங்களில் அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்குது, இல்லை ட்ராப்ஸை லைட்டாக வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த கால் கட்டை விரல் நகக்கண்ணோட கார்னரில் SP1 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். SPனா ஸ்ப்ளீன், மண்ணீரலோட முதல் புள்ளி. இந்த பாயிண்ட் வந்து ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணும். இதே இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டை விரல் நேர் பேக் சைடு ஒரு போன் மாதிரி தெரியும். இந்த போன்லேருந்து நம்ம கையை வந்துட்டு இந்த மாதிரி குறுக்க வச்சுக்கணும். அப்போது உங்களுக்கு இந்த 4 விரல் முடிகிற அளவுக்கு இங்கே வச்சோம்னா SP6 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் அதே மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க.
இது வந்து யூட்ரஸ்க்கு எனர்ஜி பண்ணக்கூடிய புள்ளி. அப்போ உங்களுக்கு யூட்ரஸ் எனர்ஜி ஆகிறதுனால எக்ஸசிவ் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி நம்ம கெண்டைக்கால் காப் மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து 2 கால்லையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த 2 கால்லையுமே ப்ரெஸ் பண்ணணும். இங்கே UB57 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இப்போது அந்த போத் லெக்ஸ் 2லேயுமே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது நமக்கு இந்த எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மூக்குக்கும் மேலுதட்டுக்கும் சென்டரில் டியூ 26 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதையும் நல்லா உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பண்ண எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் அதே மாதிரி உச்சியில் வந்துட்டு இந்த உச்சந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா டியூ 20 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதில் வந்து உங்களோட உள்ளங்கை பாம் வச்சு மெதுவாக மசாஜ் பண்ண உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனசு அமைதி கிடைக்கும். அதே மாதிரி உடம்புல ஃபுல்லாமே வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும். யூட்ரஸ் எல்லாம் கூட எனர்ஜி ஆகும். இதையும் சேர்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொல்லித்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ போர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதில் 1 இன்ச் டேப் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஃபெனுக்ரீக் அதாவது வெந்தயத்தை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல அதாவது நம்ம 3க்கும் 4க்கும் இடையில இந்த ஏரியா வந்து நமக்கு யூட்ரஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற இடம். இந்த இடத்துல இந்த சீடு வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பண்ண உங்கள் யூட்ரஸ் வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும். நல்லா விழுகாத அளவுக்கு போட்டு டேப் போட்டு இன்னும் 2 டேப் வேணால் எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு யூட்ரஸ் நல்ல எனர்ஜி ஆகும். ஒரு 5 ஹவர்ஸ் வச்சுருங்க. நைட் ஒட்டிட்டு படுத்துட்டா காலையில் கூட எடுத்துக்கலாம். ஒரு 5 ஹவர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல யூட்ரஸ் வந்து எனர்ஜி ஆகும். கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ்லேருந்து 48 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். யூட்ரஸ் நீங்கள் எப்பப்போ ஞாபகம் வருதோ அப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ வந்து நமக்கு யூட்ரஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் மென்சஸ், பெயின்ஃபுல் மென்சஸ் எதுவாக இருந்தாலும் அருமையாக சரியாகும். அதே மாதிரி எக்ஸசிவ் ப்ளீடிங்கும் சரியாக ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரியாகும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு நாமே வர்ற பிரச்சனைகளை சரிப்படுத்துகிற மாதிரி செல்ஃப் ஹீலிங் மெத்தடெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த கிளாஸஸ் படிக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நேரில் வரதுனாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம். நம்மளோட கிளினிக்லேயும் சரி கிளாஸும் சரி பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர், யோகா, டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, சுஜோக் தெரப்பி, ஃப்ளவர் தெரப்பி, அதே மாதிரி நேச்சுரோபதியில் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லியும் தந்துட்டுருக்குறோம். ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வந்து எடுத்துக்கலாம். இல்லை படிக்கிறதுனாலும் படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். ப்ரொஜெக்டர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவோம். அப்போ வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.